நீங்க நன்னா தீர்காயுஷா இருக்கணும். உட்காருங்க, வந்துடுறேன். இருங்க, வரேன். சரிங்க. என்னங்க, இன்னைக்கு உங்களுக்கு பிறந்த நாள், நீங்களும் வந்தீங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். இன்னைக்கு அதை விட முக்கியமான நாள். சேனாதிபதிக்கு காவ கூலி கொடுக்கணும். அதான் அம்பாளே வீடு தேடி வந்திருக்காள. உன் திருப்திக்காக வேணா நீ போய் அபிஷேகம் பண்ணிட்டு வா. ரங்காச்சாரி, நாயக்கர்வாள் எல்லாம் ரெடியா இருக்குல்ல? எல்லாம் ஏற்பாடு பண்ணியா? சரி, வாங்க போலாம். தலையை மீனாட்சி சுற்ற போகுது. உங்களுக்கு எதுலயும் கேலிதாங்க. மாப்பிள, வாங்க மாப்பிள. என்ன மாப்பிள, பகுத்தறிவு பாசறையில பக்தி மனம் வீசுது? அது பக்தி மனம் இல்ல மாப்பிள, ஊதுபத்தி மனம். அண்ணா, இன்னைக்கு நிறைஞ்ச அமாவாசை. உங்க கையால உங்க மாப்பிள்ளை ஆசீர்வாதம் பண்ணுங்க. என் தென்பாண்டி சிங்கம், இந்த சேனாதிபதிக்கு என்னைக்குமே எல்லாமே வெற்றிதான். உங்க கையில வேல்கம்பு இருக்கிற தைரியத்தினாலதான் நாங்கெல்லாம் வெள்ளை வேட்டி சட்டை போட்டுக்கிட்டு வீதியில நடமாட முடியுது. நீங்க ராத்திரி பூரா கண்ணு முழிச்சு காவ காக்குறதுனாலதான் இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் பொண்டாட்டி பிள்ளையோட நிம்மதியா இருக்க முடியுது. அதுக்காக எங்க சேனாதிபதிக்கு நான் செய்யற மரியாதை. அப்புறம் வர மாப்பிள்ள. வணக்கம். 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 இந்த மீனாட்சி, இதான் என்னோட பங்கு. இந்த 1.25 ரூபா தான் என்னோட காவக்கூலி. மீனாட்சி, எப்பவும் போல இதை 2ஆ பிரிச்சு பாதி நம்ம காவக்காரங்களுக்கு, மீதி இங்க இருக்கிற ஏழைப்பாளைகளுக்கும் கொடுத்துரு. தம்பி, நேற்று ராத்திரி நம்ம ஊர் கோயில்ல நகை களவு போக தெரிஞ்சு திருடிங்களை புடிச்சு கட்டி வச்சுட்டோம். நீங்க வந்து விசாரிச்சீங்கன்னா. ஏண்டா காவாலி பயலுகளா, திருட்டே போவாத எங்க ஊர்ல வந்து சாமி நகையிலே கை வச்சிருக்கீங்களா? வயத்தவர அந்த களவாணி நாய் கை வெட்டியா? புரிங்க ஐயா. ஐயா புரிங்க. நாய்க்கிறேன், இவங்க நம்ம ஊருக்கு புதுசு போல் இருக்கு. நம்ம ஊர் பழக்க வழக்கம் தெரியாதவனுங்க. போனா போதும், மன்னிச்சு விட்டுருங்க. போய் தொலைட்டு. நீங்க சும்மா இருங்க. நம்ம ஊரு பழக்க வழக்கம் அசல் ஊருக்கார பயலுக்கு தெரியணும்ல. ஏஞ்சத்தப்பு, பெருமாகோவில் ஏரியாவுக்கு நேற்று யாரு காவல? நம்ம தம்பி சின்னவர் சேதுபதியே மாப்பிள காத்தவரேன் தானப்பா. ரகுபதி, எங்கடா அவனுங்க? ஐயா, நேற்று 3 பேர் ஆண்டி வீட்டுக்கு கபடி போட்டி போனவங்க தான் ஐயா. இன்னும் காண. இந்த விஷயத்தை அவங்க கிட்ட சொல்லக்கூடாது. நல்லா இருக்கியா? நான் தான் கேப்டன். இவங்களும் ஃப்ரெண்டா? நான் நல்லா விளையாடுறேன். நீங்களாம் நான் பாருங்க பயப்படுவாங்க. ஆள புறானா அட்டை புடிச்சிட்டு இருக்கிறியா? அங்க போய் கவுடா. அவங்க படிக்கிறாங்களா? ஏடா குடிச்சு பாக்குறேன். ஓடு ஒழுங்கா போட்டேன்னு பாக்குறேன். போடா அந்த பக்கம். ரெடி. ஏபிசிடி ஒப்பந்தாடி.
கட்டி கட்டி தான் படுவாங்க. போயா. சங்கிலி போட்டு முடிக்காம நாயடா பின்னால போய் அப்படியே முடிச்சாடுறான். ரெண்டு காலுக்கு நடுவு தலை விட்டு குப்பரக்கா தூக்கி விட்டுறான். வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, கொஞ்சி விளையாடும் வெண்போல பெண்களுக்கு மச்சானுக்கு பணிவிட்ட அல்லது நீ மாமனா மச்சானா 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 ஆண்டி மச்சானா நமக்கு தாடா. அந்த போச்சு. மீனாட்சி, என்னங்க எங்க அந்த 3 தண்டச்சோத்து தடினுங்களா? தெரியலங்க. நேத்து சாயங்காலம் காவலுக்கு போறதா சொல்லிட்டு போனவங்க தான் இன்னும் வரல. எப்படியும் மத்தியானம் சாப்பாட்டுக்கு வந்துருவாங்க. வந்தா நாய்களுக்கு சோறு போடாது, அப்பதான் புத்தி வரும். கபடி போட்டுல ஜெயிச்சா அண்டா உங்கள்கிட்ட கொடுக்குறாங்க சல்லி பயிலுங்க. ஔவையார் பேர மாதிரி பாடினா அண்டா தாண்டா கொடுப்பாங்க, பின்ன யானையா கொடுப்பாங்க. வேர்ல்டு கிரிக்கெட் கப் பாத்திருக்கா? இம்மா சைஸ் இருக்கு. இது வேர்ல்டு கப் அப்படித்தாண்டா இருக்கும். மாமி, நோக்கு கிரிக்கெட் எல்லாம் விளையாட தெரியுமா? என்ன மாப்பி என்ன இன்சல்ட் பண்ணிட்ட? கிரிக்கெட், கமர் கட்டு, சீட்டு கட்டு, மார் கட்டு, பல்லு கட்டு, நான் பார்க்காத கட்டா? பந்த ஓடி புடிச்சிருக்கேன், உட்கார்ந்து புடிச்சிருக்கேன், தப்பி புடிச்சிருக்கேன், சில சமயம் விழுந்து பிடிச்சிருக்காரு. This is correct. மாப்பி அதெல்லாம் ஒன்ஸ் அப்பான் எ டைம். சேது நீங்க எல்லாம் பெருசா ஆடிட்டீங்க. 1962ல பொய்ய வழங்க ஆரம்பிச்சிட்டாமா. கேளுங்க, கென்னடி தலைமையில இந்தோ சைனாஸ் கபடி போட்டு நடந்தது. அப்ப நான் பாடி போனா ஒரு பையன் கிட்ட வர மாட்டான்ல. யாரா வருவாங்க? வருஷ கணக்கிலையும் மாச கணக்கிலையும் குளிக்காம பல்லு விளக்காம நாத்தம் முடிச்ச வாயை வச்சிட்டு இருந்தா. தம்பி நீ எல்லாம் பாகிஸ்தான் பார்டர்ல போய் நின்னு கொட்டாய் விட்டா போது, அணுகுண்டே தேவையில்லை, அத்தனை பேர் செத்து போய் வேண்டாம். ஐயா மாப்பி அடுத்த வாரம் வாடிப்பட்டியில ரேக்லா ரேஸ், அதுல மட்டும் ஜெயிச்சவனு வையே செருப்பு நாய செருப்பா கொடுப்பாங்க. இம்மா பெருசு வெள்ளி குத்து வளர்க்கலாம் செருப்பு. ஆமா மாமி, என் கண்ணனோட செருப்பு. இப்படி ஓடி போயிடலாமா? அடச்சே என்ன மாப்பி எலிமெண்டரி ஸ்கூல் பையன் மாதிரி பயப்படுற? கண்டா ஊரே பயப்படுது. அந்த ஆளை கண்டா ஊரே பயப்படலாம்டா. ஆனா நான் யாரு? நான் யாரு? நான் யார்? நீங்க சொல்லுங்க. இந்த வீட்டு மருமக மீனாட்சியோட ஒண்ணு விட்ட அண்ணன்டா. ஈக்குவல் சம்பந்தி, ஈக்குவல் டு ஈக்குவல். நான் எப்படி பேச தெரியுமா அந்த ஆளுகிட்ட? இங்க பார், காரை இப்படி வச்சுக்குவேன். ஏய் சேனா, ஐ லுக்கியா, யூ லுக். இந்த ரேஞ்சுக்கு நாங்க பேசிக்கோம்டா. அப்ப பாரு அந்த ஆளு எப்படி பம்பறான்னு. உள்ள வந்து பாரு, நடக்கிற கதையே வேற. ஊர் சுத்தி நாய்களா, எங்கடா போயிட்டு வரீங்க? அண்ணா அது வந்துண்ணே இந்த ஆண்டி பட்டியல்னு ஒரு அண்டாண்ணே, அந்த அண்டா இதானே அந்த அண்டா. மாமா தங்கச்சி தண்ணி அடிக்கணும்னுங்க, இது தண்ணி பிடிக்கணும்னு அண்டா கேட்டுச்சுங்க. அதாங்க ஆண்டிபட்டிக்கு போய் 3 பேர் அண்டா தூக்கிட்டு வந்தோம். என்ன நான் எப்போ உங்ககிட்ட அண்டா கேட்டேன்? என்னம்மா தங்கச்சிமா, கொடுத்த சீதனத்துல அண்டா ஒண்ணுதான் குறையுதுன்னு மாமா அடிக்கிறாருன்னு ராத்திரி தானம்மா சொன்னேன். அதுக்குள்ள மறந்துட்டியே தங்கச்சி. சார் இப்படி வந்து நின்னு இவர் மூஞ்சி பார்த்து பேசுங்க. ஏன் மூஞ்சி பார்த்து பேசணும்? காது சைடு இருக்கும் போது செய்யறதை செஞ்சு போட்டு பொய்யால சொல்றேன். ஆண்டி பட்டிக்கு கபடி போட்டிக்கு போனீங்களா இல்லையா? போனது வாசம் தான் மாமா. 2 கபடி விட்டங்க, குப்புற உளுந்து வாயில மண்ணு போயிடுச்சுங்க, அதை தட்டி விட்டுங்க. ஆனாங்க மாமா உங்களுக்கு தூரத்து பார்வீங்க, கண்ணு சின்னதா இருந்தாலுங்க பவர்ஃபுல்லுங்க. மாமா கால தூக்காதீங்க. ஏண்டா பயமா இருக்கு? இல்லைங்க மாமா. மாமா என்ன மன்னிச்சிருங்க மாமா. அடிச்சு எதிர பகல்ல தான் கபடி விளையாடி போட்டீங்க, ராத்திரி எங்கடா போனீங்க? காவக்காரன் படத்துக்கு 2வது இடத்துக்கு அவர் தான் கூட்டி போனாரு. அதுங்க மாமா சேதுக்கு லூஸ் மோஷன் ஆயிட்டே இருந்துங்க, நிக்கவே இல்லைங்க. நாங்க டாக்டர் கிட்ட போய் கேட்டோம்ங்க. காவக்கார சினிமா போய் 4 தடவை பாரு நின்றும்னு சொன்னாருங்க. நாங்க படம் போய் பார்த்தோம் மாமா, தியேட்டருக்குள்ளேயே கப்புன்னு சேதுக்கு நின்னு போச்சுங்க. நின்னு போச்சு. ஆனா எங்க கோயில நகை களவு போகிறது தெரியுமா? அப்படிங்களா? எப்படி அத்திரி ஊர் சுத்திட்டு இருந்தா? மாமா ஒரு முக்கியமான விஷயம்ங்க, அந்த டாக்டர் பேரு கதிரேசனாமாங்க. இப்ப இவர் எதுக்காக என்ன அடிச்சாரு? இவருக்கு டாக்டர் பட்டம் கொடுக்கலன்னு போறாம. டாக்டர் பட்டம் அவார்டு எல்லாம் சும்மா கிடைக்குமா? அதெல்லாம் வாங்குறவங்க கேட்டா தானே தெரியும். தினா குடுக்கறவங்க கால்ல கையில விழுந்து கெஞ்சனு அவங்களோட என்ன ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு ஆசைக்கும் ஆஸ்திக்கும் சேர்த்து ஒரே ஒரு பொண்ணை பெற்றெடுத்திருக்கள். ஐஸ்வர்யா. அஷ்ட ஐஸ்வர்யங்களும் நிறைஞ்ச ஒரு ஜாதக அமைப்பு. அவளோட லக்னத்துல
சந்திரன் உச்சமா இருக்கிறதுனால சந்திர பிம்பம் போல ஒரு அழகான முக அமைப்பு பொண்ணுக்கு இருக்கணும். 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால பொண்ணு செதுக்கி வச்ச சிற்பம் மாதிரி இருப்பான். புதன் 2ஆம் இடத்துல உச்சம் அடைஞ்சதால பட்டப்படிப்பு முடிப்பா, அதுல கோல்டு மெடலும் வாங்குவா. 6ல செவ்வாய் இருக்கிறதுனால கொஞ்சம் கோபக்காரி, மீம்புக்காரியும் கூட. துணிச்சலுக்கும் தைரியத்துக்கும் சொல்லவே வேண்டாம். அல்லிராணியோட ஜாதக அமைப்பு. ஐஸ்வர்யா படிப்பு முடிச்சிட்டு நாளைக்கு ஊருக்கு வர்றா. இந்த வருஷமே அவளுக்கு கல்யாணத்தை முடிச்சிடலாம்னு நினைக்கிறோம். அதனால தாலிபாக்கி எப்படி இருக்குன்னு ஜாதகத்தை பார்த்து சொல்லுங்க. அது வந்துமா, என்ன சாஸ்திரி, எதை தேடுறீங்க? தாலி பாக்கியத்துலதான் கொஞ்சம் சிக்கல் இருக்குமா. உங்க பொண்ணுக்கு ரணகாலத்துல ரத்தக்கரையோட தான் தாலி கழுத்துல ஏறும். அதுதான் விதி. நாலு கட்டு போச்சு மாமி. ஆனா விட்டதை பிடிக்காம வீட்டுக்கு போக மாட்டேன். நீ பஞ்சமாண்ட ஒரு பரம்பரை, நாட்டை வச்சு தோத்துட்ட. யோ, 4 கட்டு பீடி 2000 ரூபாய். இதுக்கு போய் விட்டத்தை பிடிக்கிற, சட்டத்தை பிடிக்கிற. பேசாம ஆடு மாப்பி. என்னடா இதுக்கு பேரு பீசியாடா? நம்ம கடை ஒரு பிரசவ வச்சு காது கட்டு தேய்ச்சிட்டு இருக்க. போடா நாயா. ஏய் ஐஸ்வர்யா, சூப்பர் மாங்காடி. ஏய் மஞ்சு கேட்ச். வாடிங்க. யோ, இதை யாரு புடி? ஒழுங்கா இருக்க மாட்டாங்களே. டேய், யாரா நாயே புடிக்குறது? டேய், நில்றா, மஞ்ச பேண்டு. டேய், நில்றா. அடிச்சுடா, நில்றா. என்ன கண்டு போயிடலடா. ஏன்டா நாயே புடிக்குறீங்க? என்ன டாவா? ஓய். ஆமாடா, அத கோட்டு சுட்டு போட்டு வந்திருக்கேன். நாங்க புடிக்க கூடாதா? புடிங்கனா என்ன செய்வ? என்ன செய்வனா? மரத்துல கட்டி வச்சு உரிச்சு போடுவேன்டா. முதல்ல நீ புடி, அப்புறம் கட்டி வச்சு உரிக்கலாம். எது? ஏங்கிட்டயா? ஏய், நாங்க அடிக்கிறீங்களா? ஏய், சுண்ண கேளுங்க. நான் காவல்காரங்க. உறங்கு போய் மக்கா. ஏய், சுண்ண கேளுங்க. இருங்க வரேன். ஏய், ஓடாத. அண்ணே, இந்த சொரி நாயா வெறி நாய் கடிச்ச மாதிரி ஓடியாருது. அண்ணே, 5 குரங்கு போயிருக்க. மாங்காய் கேட்டா மாங்காய் அடிக்காங்க. வாங்கண்ணே. மாப்பி, வாங்க. புறப்படுங்கள். ஏய், இங்கடா ஓடுறீங்க. அண்ணே, இவங்க ஏய், இதுகளை பார்த்தா குரங்குன்னு சொன்ன. இந்த வார்த்தையை நெஜ குரங்கு கேட்டு இருந்தா மொத்த குரங்கு தூக்கு போட்டு செத்துருக்கும்டா. அடேங்கப்பா, அப்படி ஒத்த கால்ல இவ்வளவு பெரிய சீப்ப நிப்பாட்டிட்டியா? பாடி மோன். அண்ணே, இங்க பாருங்க. மாப்பி, காலை கொஞ்சம் மேல ஏறிடும். அதெல்லாம் ஒண்ணு ஏறாது, எடுப்பா. விளையாடாதீங்க மாமி. இல்ல, இப்ப நீதான் சீப்போட விளையாண்டுருக்க. டேய், காலை புடிங்க விடுறா. அப்படியே கீழே குனிஞ்சு பாரு. மேல வா. இவ்வளவு பெரிய பாறையில மோதி நிக்குது சீப்பு. அது மேல எதுக்கு ஒத்த கால வச்சுட்டு தம் கட்டுற? இப்ப எதுக்கு நீ முறுக்கிட்டு நிக்கிற? யோ, என்னையா பண்றீங்க? வழி விடுங்க. இருமா, பேசிட்டு இருக்கறோம்ல. அண்ணே, வந்தவளை விட்டு வளவன்னு பேசிட்டு இருக்கீங்க. மாங்காய் தேடி புடுங்க அண்ணே. என்னடா புடுங்குறது? அத தின்றாருங்கல்ல. மாப்பி, கேட்ச். இந்த வருஷம் உலக கப் நமக்கு ஏன் மாங்கா தான். புடுங்க? என்ன மாங்கா தொங்குனா அப்படித்தான் புடுங்குவாங்களாமா? மாங்கா போய் புடுங்கியா? ஓய், என் மேல கை வச்சு நடக்கிறதே வேற. வாழ்க்கையில முதல் தடவை ஒரு கேஸ் பிடிச்சிருக்க. மரியாதையா பஞ்சாயத்துக்கு வந்துருமா? மாப்பி, மடி போட்டு கெஞ்சாத. கையை கப்புன்னு புடியா. ஏய், டோன்ட் டச் மீ. தொட்டா கையை உடைச்சிடுவேன். ஏய், கையை பிடிக்காம வந்தா உன் கையை நான் ஒடிச்சு போடுவேன். ஏய், தொடாதே சொல்லியே தொட்டா. அப்பா தலையா, என்னடா பெரிய இடம்? அவங்க குடும்பம் என்ன கோபத்து மேல இடம் இருக்கு? நம்ம லிங்கப்ப நாயகர் பொண்ணுங்க தம்பி. என்னடா லிங்கப்ப நாயகர்? அவன் ஹைகோர்ட் ஜட்ஜாடா. பாரு மாப்பிள்ளை, இந்த நாய் பேசுறது. அடே அவன. நீ யாரா? நான் தாங்க இந்த தோப்புக்கு சொந்தக்காரன். அண்ணா, இந்த விஷயத்தை வந்துங்க. தயவு செய்து எங்க அண்ணன் கிட்ட சொல்லிடாதீங்கண்ணா. நான் தப்பா நினைக்காதீங்கண்ணா. உங்களை பார்த்தோன்னு தோப்புக்கு சொந்தக்கார மாதிரி தெரியலங்கண்ணா. பிச்சைக்கார மாதிரி தெரிஞ்சது. 2 அப்பா பீட்டா என்ன மன்னிச்சிருங்கண்ணா. அண்ணா, காலையில விழுந்து கேட்கறேன். மன்னிச்சுங்கண்ணா. இப்படித்தான் இருக்கணும். நல்லாவே காவ காக்குறீங்க. யோ, இந்த தோப்புக்கு சொந்தக்கார நீதானே? ஆமாங்க. என்ன அந்த தோப்புக்கு வேலை? அது என்னம்மா இழுத்து புடிச்சு வித்தா ஒரு 20,000 ரூபாய்க்கு போகுங்க. யானுங்கண்ணா, இழுத்து புடிச்சு விக்கிறதுக்கு அது என்ன எருவு மாடுங்களா? இழுத்து புடிக்காம வித்தா அது எவ்வளவுக்குண்ணா போகும்? என்னங்க ஒரு 15,000 ரூபாய்க்கு போகும். யோ, நான் உனக்கு 25,000 ரூபாய் தரேன். இந்த தோப்பை எனக்கு கொடுத்துரு. செக் புக் குடுறி. 25,000 ரூபாயா? உன் பேரு என்ன? பக்கெட் தலைய. ச்சே. யோ, நீ சும்மா இருயா. உன் பேரு சொல்லு. பிச்சாண்டி. ஆமா, நாட்டுக்கு ரொம்ப தேவையான பேரு.
தாயே இது பார், தோப்பை நான் விலைக்கு வாங்கியாச்சு. இனிமே இந்த தோப்பு என்னது? ஒழுங்கா நாய் மாதிரி காவல்காருங்க. ஹாய் மம்மி. ஐஸ்வர்யா எப்படிமா இருக்க? அப்பா எப்படி இருக்காரு? அவருக்கு என்ன கொழு கொழுன்னு நல்லா இருக்காரு. ஹாய் டார்லிங். டாடி. எப்படி இருக்கீங்கப்பா? நல்லா இருக்கம்மா. சாரிம்மா, அப்பா கொஞ்சம் வேலையா போச்சு, அதான் ஸ்டேஷனுக்கு வர முடியல. தப்பா நினைச்சுக்காத. டாடி, நான் என்ன சின்ன பாப்பாவை நீங்க கூட்டிட்டு வரதுக்கு? I can manage myself. குட் குட். டாடி, நில்லுங்க. இன்னைக்கு ஒரு விசேஷமான நாள். சொல்லுங்க பார்க்கலாம் என்னன்னு? என்ன அது விசேஷமான நாள்? நீ ஊர்ல இருந்து வந்திருக்கிற, அதான் விசேஷம். அது இல்ல மம்மி, உங்களுக்கும் டாடிக்கும் சம்பந்தப்பட்ட ஒரு விசேஷமான நாள். சொல்லுங்க. அது என்னடி நம்ம 2 பேருக்கு சம்பந்தப்பட்ட விசேஷமான நாள்? தெரியலங்க. என்ன மம்மி, டாடி தான் மறந்துட்டாரு, நீங்களும் மறந்துட்டீங்களா? டாடி, இன்னைக்கு நீங்க மம்மிய செட்டப் பண்ண நாள். செட்டப்பா? நான் பிறக்கிறதுக்கு காரணமா இருந்த உங்க கல்யாண நாள். டாடி, இங்க வாங்க. Come and stand here. ரம்யா, bouquet கொடு. Many many happy returns of the day. Thank you. Thank you very much. வர மீனாட்சி. வணக்கம் தம்பி. நீங்க எல்லாரும் நாய்க்கிற பக்கம் போங்க. சரி. நான் ஐயனார் கோயில் வரைக்கும் போயிட்டு வரேன். என் காவல்ல கைய வைக்கிறதுக்கு ஒன்னாலே முடியாது, எந்த கொம்பனாலே முடியாது. மறுபடியும் இந்த மாதிரி ஆட்களை விட்ட வந்தவன் உயிரோட திரும்ப மாட்டான், நீ உயிரோடு இருக்க மாட்டான்.
மைத்தவா, இது வரைக்கும் உன்னோட காவல்ல ஆடு மாடு தான் திருடு போச்சு. ஆனா இப்ப ஒரு பொண்ணோட மானம் உசுரும் இல்ல போச்சே. காவல்றதா ஒன்றோட தப்பு தர நடக்கதான் செய்யும். இத போய் பெருசா பேசிட்டு இருக்க. ஏய் மைத்தவா, ஊரு பொது சபையில நாக்கு அடக்கி பேசு. காவல்ல தப்பு நடந்தா கூலி கொடுக்கிற ஊர் ஜனங்க கேட்கத்தான் செய்வாங்க. அதுக்கு பொறுப்பா பதில் சொல்லு. அதை விட்டு ஏத்தாளமா பேசிட்டு இருக்க. இவனை விட்டா இந்த ஊர்ல காவாக்கா ஆளே இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கான். எங்களை விட்டா இந்த ஊர்ல வேற எந்த மீச வச்ச ஆம்பளை இந்த காவல் கம்ப கையில பிடிச்சு காவல் காத்துற முடியுங்கிற. நம்ம ஊரு காவ பொறுப்பு நான் ஏத்துக்கிறேன் மாப்பிள்ள. மாப்பிள, உங்க கௌரவத்துக்கு நீங்க போய் கௌரவங்கிறது செய்யற தொழில் இல்ல மாப்பிள்ள, நடந்துக்கிற முறையில தான் இருக்கு. இந்த காவ கம்ப கையில பிடிச்சு நான் காவ காக்கிறேன்டா. எந்த கொம்பை என் காவல கைய வைக்கிறான் நான் பாத்துறேன். Yeah!